நமஸ்காரம். வெல்கம் டு ஸ்ரீ சக்கரம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீ வராகி அம்மன் வழிபாட்டு முறையில் 5 வெவ்வேறு பலன் தரக்கூடிய பரிகாரங்களும் அதை உடனே பலித்தமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளையும் இப்போ நாம் பார்க்கலாம். அசைவம் சாப்பிடுவதை நிரந்தரமாக நிறுத்திய பின்பு தான் பரிகார முறைகளை தொடங்க வேண்டும். அனைத்து விலங்குகளின் மாமிசங்கள், முட்டை மற்றும் மைதா மாவில் செய்யப்பட்ட பரோட்டா, மைதாவில் செய்யப்பட்ட இனிப்புகள் ஆகியவற்றை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. பரோட்டா மிருதுவாக இருப்பதற்காக முட்டை சேர்க்கப்படுவதாலும் கரும்பு சர்க்கரையில் எலும்பு துகள்கள் சேர்க்கப்படுவதாலும் இவ்விரண்டும் அசைவ பொருட்களாகி விடுகின்றன. இதனை கடைபிடிக்காமல் வழிபாடு செய்தால் எதிர்மறை விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் முழுமையான பலன் கிடைக்காது. இதனால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வீணாகக்கூடும். சரி, வாங்க இப்போ 5 பரிகாரங்களை நம்ம பார்க்கலாம். 1. வராகிக்கு மஞ்சள் காப்பு சாற்றி அது 24 மணி நேரமும் அப்படியே இருக்க வேண்டும். பின்னர் அர்ச்சகரால் மஞ்சள் காப்பு அகற்றப்பட்ட பிறகு அதனை உங்கள் இல்லத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் அந்த மஞ்சளை நீரில் சிறிதளவு கலந்து வீட்டை சுற்றி தெளித்து வந்தால் பீடைகள் அனைத்தும் விலகி ஓடிவிடும். 2. அதே போல சந்தன காப்பு ஒரு நாள் முழுவதும் அப்படியே வைத்திருந்து அதற்கு தீபதூப வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்தால் பெரும் புகழ் உங்களை வந்து சேரும். சந்தன காப்பு சாற்றிய போது வெண்தாமரை பூவின் இதழ்களால் அர்ச்சனை செய்தால் வாக்கு சித்தி கிட்டும். வெண்தாமரைக்கு பதிலாக சிவப்பு தாமரை பூவின் இதழ்களால் அர்ச்சனை செய்தால் வணிகம் பெருகும். 3. பருப்பு வகைகளில் ஒன்றான கருப்பு மொச்சையை நன்றாக வேக வைத்து அது சூடாக இருக்கும் போதே தேனும் நெய்யும் கலந்து வராகி அம்மனுக்கு படையல் செய்து படைத்து வர வேண்டும். இவ்வாறு செய்தால் தெரிந்தும் தெரியாமலும் இருக்கும் எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள். 4. வாழை இலையில் 6 படி பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும். 3 தேங்காய்களை உடைத்தால் 6 துண்டுகளாக வரும். அதில் பசுனை ஊற்றி தாமரை தண்டு திரியிட்டு வராகியின் முன்பு விளக்கு ஏற்றி வழிபட்டால் செல்வம், வளம், சுகம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும். 5. வராகியின் முன்பு வாழை இலையை வைத்து பச்சரிசியால் எலுமிச்சை சாதம் செய்து படைக்க வேண்டும். இலையின் உட்பக்கத்தில் வரும்படியும் சாதத்திற்கு வெளிப்பக்கம் இருக்குமாறும் 27 ரோஜா பூக்களை வட்டமாக வைத்து வழிபட்டால் வளம் சேரும். ராஜவசியத்திற்கான ஆகர்ஷண சக்தி கிடைக்கும். மேலே சொன்ன பரிகாரங்களை உளமாற செய்து அது உடனே பலிதமாக அதன் வழிமுறையை கடைபிடித்து பக்தர்கள் பலன் பெற வேண்டுகிறேன். நன்றி.